என்ன, பால்சம் செடியில் விதை சேகரிக்கணுமா? ஓ, இதுவா? இல்லைங்க, இந்த விதைகளை பறிக்கக்கூடாது. அப்போது தரமான விதைகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது? தரமான விதைகளில் தான் முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும். பால்சம் செடியில் தரமான விதைகளை எப்படி செலக்ட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். அம்மம்மோ சரணம் சரணம் உன் பாதங்கள், அப்பப்போ தரணம் தரணம் என் தேவைகள். ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு பால்சம் பிளான்ட்டோடைய சீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எப்போயுமே வந்துட்டு பெருசாக பால்சம் பிளான்ட்டில் சீட்ஸும் எடுத்தது கிடையாதுங்க. சரி, எல்லோரும் நிறைய பேர் ஆர்வமாக கேட்குறதுனால சரி பால்சம் பிளான்ட்டில் சீட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. ஒன்றுமே செய்ய வேண்டாங்க, அந்த பூக்கும் பூக்கள் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் நமக்கு வந்துட்டு அது வந்து எல்லா பூக்கள்லேருந்து நமக்கு வந்து விதைகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ விதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பால்சம் பிளான்ட்டில் தரமான விதைகள் அப்படின்னா செடியிலே முதிர்ந்த விதைகளாக தான் இருக்குங்க. எப்படி நம்ம தரமான விதைகளை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியாக இருக்கு இல்லைங்களா, இது வந்து பிஞ்சுகள். இவங்க நல்லா முதிர்ந்து பெரிய சைஸ் ஆகி வண்ணம் மாறுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த மூணுமே நல்லா முதிர்ந்துடுச்சு. லைட்டாக வந்து பழுப்பு கலர், அதாவது க்ரீம் கலரில் வந்து அந்த காயினுடைய நிறம் வந்து மாறும். இதை நம்ம கலெக்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது தரமான விதைன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த விதையை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கையுடைய சூட்டுக்கே பார்த்திங்கன்னா அது அப்படியே வெடிச்சிரும். இங்கே பாருங்கள், இப்போ என்னோடய அந்த கையுடைய ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு காய் வெடிச்சிருச்சு பாருங்கள், விதை தெரியுது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம பறிக்கும் பொழுது பார்த்திங்களா, என்னுடைய கை பட்டவுடனே டக்குன்னு வெடிக்குது. அதாவது நல்ல முதிர்ந்த ஒரு பால்சம் விதை தான் இந்த மாதிரி வெடிக்குங்க பாருங்கள். அந்த கையோட சூட்டுக்கே வெடித்து விதைகளை வந்து சிதறிடுவாங்க. முழுக்க முழுக்க செடியிலே முதிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பாருங்கள், வெடிச்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி சீட்ஸை நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். பால்சம் சீடும் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நான். சீட்ஸ் பேக் பண்ணுற கவரும் வந்து எனக்கு ஆன்லைன்லேருந்து வந்துருச்சு. இன்றைக்கி வந்து பேக்கிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கும். எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத லாங் வீடியோவில் கொடுக்குறேன். தொட பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணலை. என்னோடய கையோட ஹீட் பட்டு அழகாக பூ மர உதிர்ந்து விதைகளை கொட்டிருச்சு. இந்த மாதிரி விதைகள் தரமான விதைகள். பிடிச்சிருக்குங்களா? தேங்க்யூ. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.